குடும்பத்துக்கும் பொருந்தும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனி மனித வாழ்க்கையில் ஷரியத் இருக்காது. ஆனால் உமர் ரலியல்லாஹு வந்துட்டு ஆட்சி செய்கிறதுக்கு அவங்க விரும்புவாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி செஞ்சால் எப்படி இருக்கும்னு கனவு கண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் தனி மனித வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தா எந்த ஒழுக்கமும் இருக்காது. ஒரு சாதாரணமான பேசிக்கான சுன்னா இருக்காது. எப்படி பேசணும்னு தெரியாது. கடுமையான பேச்சும், உலமாக்களை விமர்சிக்கிறதும், தப்பாக பேசுகிறதும், இதெல்லாம் இன்னைக்கு ஹிலாஃபத்துன்னு பேசக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடை நம்ம பார்க்க முடியுது. தனி மனித வாழ்க்கையில் ஷரியத் எங்க? அகிமுத்தீனுங்கிறது ஒன்லி அரசாங்கத்துக்கு மட்டுமா? இல்லையே. தனி மனித வாழ்க்கையில் இருக்குது. அது எங்க? அது இல்லையே. சாதாரண அடிப்படைகள் தெரியாதவர்கள் தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையாக இந்த ஹிலாஃபத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அவங்க? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய முஆவியாவா, எதிர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய முஆவியாவா? நீங்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? சாதாரணமாக முஆவியா தப்பு பண்ணிட்டாரு, அதாவது முஆவியா ஆள் சரியில்லை. பேசுகிறவங்களாம் யார்? இஸ்லாமிய ஆட்சி வேணும்னு சொல்கிறவங்க. பெரும்பான்மையாக நான் சொல்கிறேன், பொதுவாக நான் சொல்கிறேன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விமர்சிக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஹிஸ்பிகள். அப்போ இவங்களுக்கு அடிப்படையே தெரியல. சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடாது, சஹாபாக்களை திட்டக்கூடாது, இதெல்லாம் நம்மளுடைய அக்கீதால இருக்கக்கூடிய ஒன்று. இந்த அடிப்படை கூட தெரியாதவர்கள் தான் நாளைக்கு நம்மளை வச்சு ஆட்சி செய்ய போகிறாங்க. புரியுதா? ஷரியத்தை அவங்க எதில் வச்சு பார்க்குறாங்க? தனி மனித வாழ்க்கையில் ஷரியத்து கிடையாது. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கும், எந்த தர்காவுக்கு வேணாலும் போ,